தேவன் பூமியை உண்டாக்கின போது அவர் ஏற்படுத்தின ராஜ்யபாரம் அல்லது அவர் ஏற்படுத்தின ஒரு விசேஷத்து முறைக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறை. அதாவது ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கக்கூடியது. அது எப்படி ஆதாம்ல இருந்து 2000 வருஷமா இந்த பூமியானது இழந்து போனது. அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அதை சாராளுடைய பேச்சு நிமித்தமாக நியாயப்பிரமாணத்தை வருவித்ததினாலே அங்கே எப்படி அந்த மெல்கிசேதேக்கின் முறைமை தடைப்பட்டது. அதற்கு பிறகு 2000 வருஷம் கழித்து 1000 வருஷம் கழித்து தாவீதின் மூலமாக கர்த்தர் அதை கொண்டு வருகிறார். தாவீது யுத்தத்திற்கு படைகளை அனுப்பின போது தேவ சித்தம் மீறினபடியினாலே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது அதோடு கூட மாற்றப்பட்டு சில பிரச்சனைகளை தாவீது சந்தித்தார்னு பார்த்தோம். இப்போ அதற்கு பிறகு அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். சோ தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இப்போ நாம ஒரு வசனம் வாசிங்க, எப்படி அந்த விஷயம் எப்படி பழைய ஏற்பாட்டுல கனெக்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரி. இப்ப இதுக்கு என்ன பேர்? இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது வசனம் வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த 2 பகுதியும் இணைந்ததுதான் என்னது? மெல்கிசேதேக்குங்கிறது. ஒன்று சாலேமின் ராஜா, இன்னொன்று நீதியின் ராஜா. நான் சொல்றது புரியுதா? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறதுக்கு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜான்னு அர்த்தம். மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜான்னு அர்த்தம். இப்போ தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய முன் அடையாளமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாகி ஏபோத் வஸ்திரம் தரித்து அவர் பலி செலுத்தி எருசலேமுக்குள்ளே நுழைந்து வஸ்திரம் அற்றவராய் நின்று அவர் ஏளனமாய் பார்க்கப்பட்டு இஸ்ரவேலுக்கு வந்தான பிரமாணம் அங்கிருந்து மாறி யாருக்கு வந்துருச்சு? புறஜாதி கருதப்பட்ட பத்சேபாள் கையில சேர்ந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? ரைட். அப்படி இருக்கும்போது இப்போ தாவீதுடைய காலத்தை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. கரெக்ட் தானே? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே 6ஆம் அதிகாரத்துல முடிஞ்ச உடனே 7ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை பத்தி யார் பேசுறா? தாவீது பேசுறாரு. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை பத்தி தாவீது பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் இப்ப அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. தேவனுடைய வீடு கூடாரத்தில் இருக்கிறது, என்னுடைய வீடு மச்சு பாய்கள் இருக்கிறது. இப்ப எதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு? ஆலயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இப்போ யுத்தம் முடிஞ்சிருச்சு, அடுத்து எது வருது? ஆலயத்தை பத்தின விஷயம் வருது. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ராஜ்யபாரம் முடிஞ்சு இப்ப எதை ஆரம்பிக்கிறாரு? ஆலயம் என்பது எது வருது? அவர் தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் ஓய்ந்து போக பண்ணி இடைப்பார பண்ணினார். இது ராஜ்யபாரம். இந்த இடைப்பாறுதல் வந்த உடனே அவர் அடுத்து எதை பத்தி யோசிக்கிறார்? ஆலயத்தை பத்தி யோசிக்கிறார். ஆலயத்தில் என்பது எதை குறிக்கிறது? ஆசாரியத்துவம். புரியுதா? இது ராஜ்யபாரம், இது ஆசாரியத்துவம். தாவீது ரெண்டும் சேர்ந்தாதான் யாரு? மெல்கிசேதேக். ராஜாவும் இருக்கணும்,
ஆசாரியனாவும் இருக்கணும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் எல்லா யுத்தமும் முடிஞ்சு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இளைப்பாறுதல் முடிஞ்ச உடனே அடுத்து எந்த ஆரம்பிக்குது? ஆசாரியத்துவத்துக்கான வேலை, அதாவது ஆலயம் கட்டத்தை பத்தி ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தருடைய திட்டத்துல தாவீது யுத்தங்களை முடிச்சு ஓடிச்சு போனோம். ஆனா ஆலயம் கட்டுறது கர்த்தருடைய திட்டத்தில் இல்லை. சொல்றது புரியுதா? ஆலயம் கட்டுவது கர்த்தருடைய திட்டத்துல இல்ல. எனக்கு கீழே ஆண்டவர் கேட்கிறாரு தாவீதை பார்த்து, ஏப்பா நான் உன்னை எங்கேயாவது ஆலயம் கட்ட சொல்லி கேட்டேனா, எந்த கோத்திரத்திலாவது கேட்டேனா, யாருக்கிட்டையாவது கேட்டேனா, நீ ஏன் ஆலயம் கட்டத்தை பத்தி பேசின? இங்கதான் தாவீதுடைய மிஸ்டேக் ஆரம்பிக்குது. தாவீது யுத்தம் முடிஞ்சு ராஜ்யபாரம் முடிஞ்சு ஆசாரியத்துவத்துக்குள்ள வரது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ரெண்டும் சேர்ந்தவர் தான். ஆனா அவர் ஆசாரியத்துவத்தை கூடாரத்துக்கு பதிலாக எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? ஆலயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். தேவனுடைய திட்டத்தில் ஆலயம் என்பதே கிடையாது. புரியுதா? தேவனுடைய திட்டத்தில் என்ன கிடையாது? ஆலயம் என்பதே கிடையாது. இந்த ஆலயம் என்பது தாவீதுடைய சித்தத்தின்படி வந்தது. தாவீது விருப்பப்பட்டார். கர்த்தருடைய விருப்பம் ஆலயம் இல்லை. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? யாத்ராகமத்துல வருது, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி நீ கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மலையில அவர் என்ன காமிச்சிருக்கிறாரு? மாதிரி, போட்டோ காப்பி, ஜெராக்ஸ். அப்ப ஒரிஜினல் எங்க இருக்கு? இந்த கூடாரம் கீழே இருக்க ஆசாரிப்பு கூடாரங்கிறது ஒரு போட்டோ காப்பி மாதிரி. அப்ப ஒரிஜினல் எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 15:5 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் எங்க இருக்கு? அதோடைய மாடல் தான் யார்கிட்ட காட்டினாரு? மோசேயிட்ட காட்டினாரு. அப்ப அந்த கூடாரம் தான் தாவீது வர வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப கர்த்தருடைய திட்டத்துல எது இல்ல? ஆலயம் இல்ல. அப்ப இந்த கூடாரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? இந்த கூடாரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? தாவீது காலத்துல கூடாரம், இந்த கூடாரத்துக்கு அடுத்து என்ன வரும்? இது எல்லாம் மாடல். எது? ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஒரு மாடல். ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பாத்திரம் என்பது ஒரு மாடல். ஆசாரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தப்படுவது ஒரு மாடல். இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக யார் அடிக்கப்படணும்? இயேசு கிறிஸ்து அடிக்கப்படணும். அப்ப ஆசாரிப்பு கூடாரம் இதுக்கு பதிலாக பரலோகம் அங்க இருக்கு. மகா பரிசுத்தம் பரலோகத்தை குறிக்கிறது. பலிபீடம் நம்மை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிறது. சமூகத்தை அப்பத்து மேசை 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறிக்கிறது. இப்படி எல்லாமே ஒரிஜினல் அங்க இருக்கு. இது மாடல். அப்ப ஆசாரிப்பு கூடாரமே மாடல்னா இதனுடைய ஒரிஜினல் யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்போ சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் பரலோகத்திலே காணப்பட்டதுன்னா அந்த ஆலயம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய மாடல் தான் யாரு காண்பிக்கப்பட்டது? மோசேக்கு ஆவிக்குரிய ஆண்டவர் காட்டுறார். இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சம் பலிபீடம், இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா பரிசுத்த ஸ்தலம், இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலம். இப்படி ஆண்டவருக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆலயம் என்பது கர்த்தருடைய திட்டத்தில் இல்லை. ஆசாரிப்பு கூடார மாடல். அந்த மாடலுக்கு பதிலாக யார் வருவா? ஒரிஜினல் இயேசு வருவார். ஒரிஜினல் வருவார். அப்ப கூடாரம் என்னவா தான் இருக்கணும்? இயேசு வர வரைக்கும் கூடாரமா தான் இருக்கணும். அது ஆலயமா மாற கூடாது. இப்போ தாவீது காலத்தில் யுத்தம் ஓய்ந்திருந்தது. தாவீது மெல்கிசேதேக்கு என்பதற்கான நீதியின் ராஜாக்கு அடையாளம். ஆனா சமாதானத்தின் ராஜா யாருன்னா இதுக்கு அடுத்து ஒருத்தன் வருவான். அவன் யாரு? சாலமோன். சாலமோன் காலத்துல தேசம் எப்படி இருந்தது? அமைதலாய் இருந்தது. அவனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது.
40 வருஷம் தேசத்துல என்ன இல்லையாமா? சண்டையே கிடையாதாமா. இப்போ அவருடைய காலம்தான் சமாதானத்தின் ராஜா, தாவீது நீதியின் ராஜா. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இயேசு கிறிஸ்து அரசாட்சி. இப்போ புரியுதுங்களா? அப்போ இவங்கிட்ட இருந்த ஆலயம் சாலமோன் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. சாலமோன் வரும்போது கூடாரமே இருக்காது. சாலமோனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஞானம். அது பேர் இல்ல, குணாதிசயம். அவனுக்கு எதித்தியான்னு ஒரு பேரு. தீர்க்கதரிசி வழியாக கர்த்தர் என்ன பேர் வைக்கிறாரு? நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக எதித்தியா. எதித்தியானா யெகோவாவின் மகன் அர்த்தம், சன் ஆஃப் காட். அப்ப யாரு சன் ஆஃப் காட்? நமக்கு யாரு சன் ஆஃப் காட்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏபத் வஸ்திரம் தரித்து ஆசாரியனாக வந்து, பிரதான ஆசாரியராய் வந்து பலியாகி வஸ்திரங்கள் உரிக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு அவர் ஓய்ந்திருப்பார், இளைப்பாறுவார். அதனாலதான் கல்லறைக்குள்ள கொண்டு வைக்கும் போது நாம இளைப்பாறுதல்னு சொல்றோம். அவர் இளைப்பாறுனார். அதான் இப்ப தாவீது என்ன ஆயிட்டாரு? இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை இட்டார். தாவீதுக்கு முடிஞ்சிருச்சு வேலை, பினிஷ், ஓவர். இதுக்கப்புறம் தாவீது என்ன செய்யக்கூடாது? எதுவுமே செய்யக்கூடாது. எது வரைக்கும்? சாலமோன் வர வரைக்கும். அப்ப சாலமோன் பத்சேபாள் வழியா தானே வந்தான். அப்ப பத்சேபால தாவீது செஞ்சது சரியா அப்படின்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சாலமோன் வருவது கர்த்தருடைய திட்டம். அது பத்சேபாள் வழியாக வருவதா கூட இருக்கலாம், மேபி. ஆனால் பத்சேபாள் இந்த வழியாய் தான் அவனுக்கு மனைவியாக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் இல்லை. புரியுதுங்களா? சாலமோன் தான் திட்டம். அது பத்சேபாள் வழியா வந்தா என்ன, மீகாள் வழியா வந்தா என்ன, எப்படியோ யார் வழியா கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய திட்டத்துல யார் தான் இருக்கிறா? சாலமோன் தான் இருக்கிறான். இப்ப தாவீது 70 வயசாகி போச்சு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல அவரு அண்ணல் இல்லாத வரை படித்து கிடக்கிறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் என்ன இருக்கிறாரு? யூதா கோத்திரத்து சிங்கம் மடங்கி படுத்திருக்கிறது என்று தீர்க்க தரிசனமா 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டாகிவிட்டது. வசனம் சொல்லுது ஆதியாகமம் 49ல, யூதா சிங்கத்தை போலவும் கிளை சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளஞ்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? எப்ப வரைக்கும் அவனை எழுப்புகிறவன் யார்? அடுத்து இல்ல, அடுத்த வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும். இது இருக்கட்டும், சமாதான கர்த்தர் வருமளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மடங்கி படுப்பாரு, அடுத்தவர் என்னவா வருவாரு? சமாதான கர்த்தரா வருவார். தாவீது இளைப்பாறுதலுக்குள்ள வருவாரு, அடுத்து சாலமோன் என்னவா வருவான்? சமாதானத்தின் ராஜாவா வருவான். அது வரைக்கும் இடைப்பட்ட கேப் புறஜாதியார் காலம், அதுக்கு பேர். புரியுதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்த போயிட்டாரு. தாவீது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல அனல் இல்லாமல் படுத்து கிடந்தாரு. இப்ப படுத்து கிடந்த தாவீது எழுப்பி சாலமோனை ராஜாவாக என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு நடுவுல யார் வரா? அபிஷா என்கிறதான ஒரு சிறு பெண்ணை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். அதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து யூதாவின் கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் மடங்கி படுத்தது, ஆண்டவர் புறஜாதி என்கிற சபையை கொண்டு வந்து மீண்டும் இஸ்ரவேலை எழுப்பி, அதாவது சபையை எழுப்பி இருக்கிறாரு. இதன் முடிவில சமாதான கர்த்தராக இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்க நாம் நடுவில் இருப்போம். தாவீது எழுந்திருச்சு உட்கார்ந்து சாலமோன் தான் ராஜான்னு சொல்ற வரைக்கும் வசனம் சொல்லுவோம். தாவீது எழுந்து உட்கார்ந்து, வா பத்சேபாள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். வசனம் தெளிவா இருக்கும். அபிஷாக் பணிவிடை செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஒரு லைன் உனக்கு இருக்கும். எவ்வளவு இம்பார்ட்டன்டான லைன் தெரியுமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம். அப்படியே பத்சேபாள் மலையறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனா என்றான். சூனியம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து
ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். என்ன வேண்டும் என்று கேட்டான். கேட்டான். அப்போ நல்ல கவனிங்க, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவன் எப்படி கிடந்தான்? அனதில்லாமல் கிடந்தான். அபிஷேக் இருக்காங்க கூட. ஆனா வசனம் சொல்ற ராஜா அவளை அறியாது இருந்தார். வடக்கி படுத்த தாவீது மீண்டும் சாலமோன் ராஜாவாவதற்கு ஏன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு யாரு உதவி செய்யறார்? அபிஷாக் பணிவிடை. இந்த பணிவிடை அவனை ஏற்று உட்கார்ந்து சாலமோன் ராஜாவாக்குற வரைக்கும் இருக்கும். அதுதான் 2000 வருஷமா சபகாலம். நாம தான் அந்த சிறு பெண். இஸ்ரவேலின் கோத்திரம் விழுந்து போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன ஆயிடுச்சு? வடங்கி படுத்துருச்சு கல்லறைக்குள்ள. இப்ப இயேசு புறஜாதியாருக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த 2000 வருஷமும் இஸ்ரவேல் மீண்டும் வருவதற்கு, சமாதான கர்த்தர் 1000 வருஷம் இயேசுவின் அரசாட்சி வருவதற்கு யார் பணிவிடை செய்தார்? சபை உலகத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம பணிவிடை செஞ்சு முடிக்கும் போது இஸ்ரவேல் கோத்திரம் மீண்டும் எழுந்திருக்கும். இப்போ தாவீது அல்ல, சாலமோன் ராஜாவாக வந்து உட்கார். நல்லா கவனிங்க, சாலமோன் ராஜாவா அவன் அபிஷேகம் பண்ணாலும் சாலமோன் ராஜாவா இருக்கும் போது தாவீது என்னவா தான் இருக்கிறாரு? ராஜாவா தான் இருக்கிறாரு. அப்ப 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க அங்க. புரியுதா? மீண்டும் மறுபடியும் சாலமோனை 2ஆம் முறையாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அப்ப 2 ராஜாக்கள் அங்க இருக்கிறாங்க. இவன் சமாதானத்தின் ராஜா, அவன் நீதியின் ராஜா. அவன் ஏபோத் போட்டு வஸ்திரம் தரித்து அவன் யுத்தம் பண்ணக்கூடியவன். இவன் ஏபோத் வஸ்திரம் போட்டு பலி செலுத்தக்கூடியவன் தேவாலயத்துக்கு முன்பா சாலமோன். அப்ப சமாதானத்தின் ராஜாவும் நீதியின் ராஜாவும் ஆகிய மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது தாவீதையும் சாலமோனையும் இணைத்தது. 2 பேரும் சேர்ந்ததுதான் ஒரு மெல்கிசேதேக்கின் முறை. முதல்ல அந்த ஊழியம் முடியணும், அடுத்து சாலமோன் ஊழியம் தொடங்கணும். ராஜா ஊழியம் முடியணும், இவன் ராஜாவும் ஆசாரிய ஊழியம் தொடங்கணும். இப்ப யுத்தமே இல்ல. சாலமோன் என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு தேவாலயம் கட்டுற வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தாவீது கரெக்டா இருக்கிறாரு, தேவாலயம் கட்டல. இப்ப இவர் என்ன பண்ணிருப்பாரு? இவர் யாரு? தேவனுடைய மகன். இதை என்ன பண்ணிருப்பாரு? இந்த இஸ்ரவேல் எப்படி அரசாங்கம் இருப்பாரு? சமாதானமாய் 40 வருஷம் யுத்தம் இல்லாமல் ஆசாரியனுமாய் இருந்து அரசாங்கம் முடிச்சிருப்பாரு. வேற ஒண்ணுமே நடந்திருக்காரு. புரியுதா? இதுதான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷம் அளவும் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. இப்போ சமாதானத்தின் கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவது இல்லை. இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கு அடையாளம் தான் சாலமோனுடைய அரசாட்சி. என்ன பிரச்சனைகளை வந்துச்சுன்னா, நடுவுல தாவீது எதை கொண்டாந்துட்டாரு? தேவாலயத்தை கொண்டாந்துட்டாரு. இவர் தேவாலயத்தை கொண்டாந்தாரு பாருங்க. தேவாலயத்தை கற்ற ஞானம் யாருக்கு வந்துச்சு? சாலமோனுக்கு தேவாலயம் கற்ற ஞானம் மட்டும் வரல, கூட அரண்மனை கற்ற ஞானமும் வந்துருச்சு. ஆனா தேவாலயத்தை என்ன கட்டினாரோ அதை விட அப்படியே டபுள் மடங்கு கற்றார். இப்போ சாலமோனுடைய ஞானம், அவரை தேடி வந்த ஸ்திரீகள், அதனால வந்த விளைவு, கடைசியா என்ன ஆச்சு? சாலமோனின் ராஜ்யபாரம் விழுந்து போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் விழுந்து போகாது. ஏன்? சாலமோனுடைய சாம்ராஜ்யத்தில் ஆலயம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தில் ஆலயம் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். அப்ப சாலமோன் காலத்துல என்ன இருக்கும்? வெறும் கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துல யார் இருப்பா? தேவனுடைய குமார் என்று அழைக்கப்பட்ட எதிதியா என்று சொல்லப்படுகிற சாலமோன் இருப்பான். இதுதான் நிழலாட்டம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாவீதும் சாலமோனும் சேர்ந்ததுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ தாவீதின் வேலையை இயேசு முடிச்சிட்டார். நம்ம காலத்துல என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாரு? போராட்டத்தை போராடி சாலமோன் எப்படி தாவீது 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல எருசலேமுக்குள்ள நுழைஞ்சாரோ அதே மாதிரி இயேசுவும் உள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ வஸ்திரத்தை உரிச்சு போட்ட மாதிரி இயேசுவின் வஸ்திரத்தையும் உரிச்சு போட்டாச்சு. அங்க மீகாள் கேவலமா பேசின மாதிரி இஸ்ரவேலர்களும் கேவலமா பேசி முடிச்சாச்சு. இப்போ மீகாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்ட மாதிரி இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதமும் அடைக்கப்பட்டுச்சு.
நியாயப்பிரமாணம் என்னவாயிருச்சு? அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ அதுக்கு மாற்றா பத்சேபாவுடைய கர்ப்பம் திறந்த மாதிரி இப்போ புறஜாதியுடைய கர்ப்பம் திறந்தது. புரியுதா? இப்ப ராஜா எப்படி இருக்கிறாரு? இப்ப தாவீது எப்படி இருக்கிறாரு? 6ஆம் அதிகாரம் முடிச்சு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தாவீது எப்படி இருக்கிறாரு? இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அப்படிதானே இருக்குது. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரசத்துல உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். இளைப்பாரிக்கிட்டு இருக்க. புரியுதா? இப்போ தாவீது ஆலயத்தை பூமியில கட்ட ஆசைப்பட்டாரு. அது ராங். கட்டிருக்க கூடாது. ஏன்னா ஒரு கூடாரம் இருக்கு. அந்த கூடாரம் சாலமோன் ராஜா வர வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூடாரம் இருக்கா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஆலயம். இயேசு கிறிஸ்து அடையாளம் தான் சாலமோன் இறுதியாவின் மகன். அது நடுவில் என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்தை கட்டணும் ஆசைப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களை எண்ணி கூட்டிட்டு போகும்போது அந்த ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு? சாலமோன் கட்டின ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு? இடிச்சிட்டாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போய் திருப்பி நிழலாட்டமா கொடுக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஒரிஜினல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும். இப்ப நாம தான் தேவனுடைய ஆலயம். இப்ப புரியுதா? இப்போ அதே கூடாரத்தை திருப்பி ஆண்டவர் ஸ்தாபிச்சார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டியாச்சு. இப்ப திருப்பி உருவாக்கியாச்சு. இப்போ கைகளால் கட்டப்படுகிற ஆலயம் இல்ல. இப்ப திருப்பி ஆண்டவர் பழைய கூடாரத்தை உருவாக்கிட்டு போயிட்டார். இப்ப திருப்பி சமாதான கர்த்தர் வருமானமும் இந்த கூடாரம் இருக்கும். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வர வரைக்கும் எது இருக்கணும்? அந்த கூடாரம் இருக்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பரமேறி போய் ஆயிடவர் சாட்சி பண்ண திரும்பி வர வரைக்கும் எந்த கூடாரம் இருக்கும்? இந்த கூடாரம் இருக்கும். இது பத்திரமாக இருக்கும். இப்ப இந்த கூடாரத்தை தான் கர்த்தர் எந்த முறைமையின்படி வச்சிருக்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வச்சிருக்கிறாரு. அந்த கூடாரம் ஆரோனின் முறைமையின்படி ஆராதனை நடைபெற்றது. அதுல பிரதான ஆசாரியனாய் ஆரோன் இருந்தார். அங்கே பலி செலுத்தப்பட்டது. இப்போ அது நிறுத்தப்பட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மீண்டும் கூடாரம் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பிரதான ஆசாரியர் ஒரே தடவை பலியாகி பிதாவின் வலது பாரசத்துக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார். அப்ப நீங்களும் நானும் அதை ஃபாலோ பண்ணி அவருக்கு பின்னாடி அதே மாதிரி போறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த கூடாரம் அவர் வர வரைக்கும் இருக்கும். எது? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை வர வரைக்கும் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் அவரை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போவோமா? இப்ப இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை ஆதாம் மிஸ் பண்ணாரு, ஆபிரகாம் மிஸ் பண்ணாரு, தாவீது மிஸ் பண்ணிட்டாரு. நடுவில் அவருடைய சுயசித்தம் என்ன ஆயிடுச்சு? கலந்துருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து 100% பிதாவின் சித்தத்தை செய்து மெல்கிசேதேக்கின் முறைமையை சக்சஸ்ஃபுல் ஆக்கிட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டார். திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சிருச்சு. சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியா இப்ப நான் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்றீங்களே, ராஜாவும் ஆசாரியும் தான் சொல்றீங்களே ஒழிய அந்த ஆசாரிய முறைமை என்ன? நான் சொல்றது புரியுதா? அது தெரிஞ்சாலும் நான் அந்தபடி வாழ முடியும் இல்லையா? அங்கே ஆரோனின் முறைமையின்படி பலி முடிவடையவில்லை. இங்க பாருங்க, எபிரேயர்கள் நிருபத்தை 10-11 வாசிங்க பார்ப்போம். எந்த ஆசாரியனும் ஆண்டோரும் ஆராதனை செய்கிறவனாயோ பாவங்களை ஒரு காலம் நிமிர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். அடுத்து இவரோ இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமை மேல உள்ளது ஆரோனின் முறைமை. இவரோ அடுத்து உள்ளது மெல்கிசேதேக்கின் முறைமை. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்து. அப்ப இவன் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. அப்ப நீங்க நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையா இருக்கிறதுனால இப்ப நம்ம பாவங்களுக்காக நாம என்ன செய்ய வேண்டியது இல்ல, பலியாக வேண்டியது இல்ல. ஆனா ஒண்ணு செய்யணும். எப்படி ஆரோனின் முறைமையில தூப கலசத்தை எடுத்து அங்க ஆராதனைன்னு ஒண்ணு நடத்துறாங்களோ, நீங்களும் நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆராதனை செய்கிறவர்களா இருக்கணும். புரியுதா? இப்போ ஆரோன்
அந்த பலியை செலுத்த போகும்போது அதுக்கு ஒரு முறைமை இருக்கு. தூப கலசத்துல கர்த்தர் சொல்லக்கூடியதான அந்த வாசனாதி திராவியங்கள் எல்லாம் போட்டு அந்த தூப கலசத்தை போட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கூல் பண்ணுவார். பலிகளுக்காக போய் நிற்பாரு, பாவ நிவர்த்திக்காக நிற்பாரு. இப்ப நமக்கு அந்த வேலை இல்ல. ஆனா முறைமை இருக்கு, ஆராதனை முறைமை இருக்கு. அப்ப இந்த ஆராதனை முறைமையில மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி இருக்கிற நீங்களும் நானும் எப்படி ஆராதனை செலுத்தணும்? அவர் தூப கலசத்தை போட்டு செலுத்தின மாதிரி நீங்களும் செலுத்த வேண்டிய அவசியம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சில பாரம்பரிய சபையில நீல அங்கி தரிச்சு தலையில தொப்பி மாதிரி வச்சு கையில ஒரு கோலை குடிச்சு அவங்க தூப கலசத்தை என்ன பண்ணுவாங்க? ஆடிட்டே போவாங்க. ஏன்னா அவர்கள் இன்னும் எந்த முறைமையின்படி இருக்கிறாங்க? ஆரோனின் முறைமையின்படி ஆலயம் நடக்குது. அதனாலதான் அந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சுத்தமானது, அது பரிசுத்தமானது, ஆலயத்துல முழங்கால் போட்டுக்கிட்டு தான் நடக்கணும். அங்க ஆலயத்துக்கு ஒழுக்கமா இருக்கணும், ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா ஆலயம் அல்ல, நீங்களும் நானும் தான் ஆலயம். இந்த கட்டடம் அல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு கட்டடத்துல இருந்தோம், இப்ப இந்த கட்டத்துல இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் நம்ம நம்பி இன்னும் அதிக ஆத்மாவை தருவாரோ நம்ம இதோட பெரிய ஆட்டத்துக்கு போவோம். கட்டடம் நமக்கு பரிசுத்தம் அல்ல, அது சுத்தம். நீங்களும் நாம் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆராதனை முறைமை என்பது எனக்கு தான், சபைக்கு இல்ல, எனக்கு. அப்போ நான் ஆராதனை முறைமையில கரெக்டா இருக்கணும். என்ன ஆகணும்? ஜீவாதார பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதிலே நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. அவர் பலியாகி மகா பரிசுத்தத்துக்குள் பிரவேசித்து பிதா கிட்ட போன மாதிரி நீங்களும் ஜீவாதார பலியாகி போனாதான், அந்த ஆராதனை முறைமைக்குள்ள வந்தாதான் மெல்கிசேதேக்கின் முறைமையில போய் அவரோட உட்கார முடியும். அவர் பிதாவை ஜெயம் பெற்று பிதாவின் வலது பார்சல உட்கார்ந்த மாதிரி சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் பண்ணுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட என் வலது பார்சத்தில் உட்கார வைத்துக் கொண்டு. அப்ப நீங்க நானும் போகக்கூடிய ரூட் அவர் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ரூட்ல அவர் பலியாயிருக்காரு நமக்காக. நாம முதல்ல நமக்கு பலியாகணும். அடுத்து ஜீவாதார பலியா. என் மாம்சம் செத்து இருக்குதா? எனக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்து இருக்குதா? இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. ஆரோனுடைய முறைமையில ஆடு பலியாகும், மெல்கிசேதேக்கின் முறைமையில நான் பலியாகும். என்னை நானே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய மாம்சம் சர்வாங்க தகன பலியாய் மாறணும், சாம்பலா மாறணும். நான் காணாமல் போகணும், நான் இல்லாமல் மாறணும். அப்படின்னா என்ன எரிக்கணுமா? இல்ல. அதுக்கு பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார். என்னை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன், நான் செத்துட்டேன். எனக்குள்ள இங்க யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நான் போகிறேன் என்று சொன்னால் முதலில் நான் சாக வேண்டும். அந்த ஆராதனை எனக்குள்ள வரணும். என்னுடைய மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து எனக்குள்ள மாம்சமே இல்லைங்கிற இடத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்களோ உன் சரீரம் என்கிற திரைச்சலை வழியாய் நீங்களும் அந்த மகா பரிசுத்தத்துக்குள் பேசுங்க. நான் மெல்கிசேதேக்கின் முறைமையில வந்துட்டேன், ஆனாலும் இன்னும் எனக்கு கொஞ்சம் இருக்கு. எப்படியாவது 30 வெள்ளிக்காசு வாங்கிடலாம், எப்படியாவது 2 வெள்ளிக்காசு நாகமாட்டை வாங்கிடலாம், எப்படியாவது கொஞ்சம் பாலாங்கிட்ட போய் பொருளை வாங்கிடலாம் எண்ணம் இருந்துச்சுன்னா நீ மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வரவே மாட்டேன், இல்லையா? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அழைக்கப்பட்டவன் தான் யாரு? யூதாஸ் காரியர். அவ்வளோ மேன்மை அழைக்கப்பட்டவன் 30 வெள்ளிக்காசு தான் முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு எனக்கு அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மகா கனமான அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிற நீங்கள் என்னைக்கு உங்களுடைய அடையாளங்கள் தொலைய தொடங்குகிறதோ, உங்களை நீங்களே ஜீவாதார பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் இந்த முறைமைக்குள்ளேயே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில கிடைச்சிடும். நானும் சொல்லிடுவேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, எல்லாம் ஓகே தான். இத கொண்டு போய் அந்த ஆபீஸ்ல கொடுத்து அந்த ஆபீஸ்ல உள்ள கம்ப்யூட்டர்ல ஏத்தி அவன் எனக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு யூ ஆர் அப்பாயிண்டட் ஒரு ஸ்டாம்பை குத்துனாதான் நான் அப்பாயிண்டட். எனக்கு அழைப்பு கிடைச்சிருச்சு மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி போற பிரதான ஆசாரியர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டார். போமான்னு சொல்லிட்டு போனாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்து போயிட்டார்.
ஏன் நான் கரெக்டான ரூட்ல போயிருக்கேன், நீ என்ன பின்பற்றி வா. எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஒருத்தன் போயிருக்கான். யாரு? பவுல். அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத போல நீ என்ன பின்பற்று. அவர் சிலுவையில் அறைந்து சென்றாரு, நானும் என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், நீ வா சிலுவையில் அறை. அது எப்படி? நான் நியாயப்பிரமாண முறைப்படி பூமியை சோதரிக்கணும்ல, நான் நியாயப்பிரமாண முறைப்படி எனக்கு கர்த்தர் வீடு வாசல்களை கொடுத்து நீ நடக்கிற ஸ்தலத்தை கொடுத்து தருவார் இல்ல, நியாயப்பிரமாண முறைப்படி நீடித்த ஆயுசும் பூர்ண சுகத்தையும் தருவார் இல்ல, நியாயப்பிரமாண முறைப்படி நீ கையிட்டு செய்கிறவளையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இல்ல. இல்லையே, மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எல்லாவற்றையும் வித்து தரித்திரத்துல கொடுக்கணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி சிலுவை எடுத்துக்கிட்டு நடக்கணும். நியாயப்பிரமாணம் பூமியில் வாழும், ஆனா பாதாளத்துக்கு போகும். மெல்கிசேதேக்கின் முறைமை பூமியிலே சாகும், பரலோகத்தில் தீர்ச்சி அடைகிறேன். நீ என்ன செய்ய போற? நம்ம என்ன செய்ய போறோம்? அழைப்பு கிடைச்சிச்சு, அப்பாயின்மெண்ட் அது கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் என்ன சாகல? மாம்சம் சாகலையே, இன்னும் எனக்கு இருக்கே. என்ன இருக்கு? எப்படி ஆகும்? என் பேர பிள்ளைகளை என் கண்ணால பார்த்துட்டு நான் சாகணும். உலக பிரகாரமாய் இது சரியா தப்பா? சரி. இதுல எந்த விதமான தப்பும் இல்லை. எல்லாரும் மாதிரி தான் நானும் கேட்டேன். ஒரு துன்மார்க்கனுக்கே அது கிடைக்கும்னா எனக்கு கிடைக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை காட்டிலும் தாயா, தகப்பனையா, மகனையா, மகளையா, நிலங்களையா, வீடையா அதிகமாய் நேசிப்பானால் அவன் எனக்கு பார்த்தவன். எனக்கு இது இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த எண்ணம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நீ மெல்கிசேதேக்கின் முறைமை வரவே இல்லை. என்னுடைய வாஞ்சை எல்லாமே எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையை தொடர்கிறேன். அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும். என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அதான் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப சாப்பாடு பிடிக்கும்? அது எதாவது சாப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்த ரொம்ப பார்க்கணும்னு ஆசை இருக்கு? நியாயப்பிரமாணம் சொல்லும், ஒரு தடவை எருசலேமை பார்த்தேன். மெல்கிசேதேக்கின் முறைமை சொல்லும், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு, அதை நான் பார்த்தேன். எருசலேமை பார்க்கறது தப்பா? இல்ல இல்ல, நீங்க எருசலேமை பார்க்கறது தப்பே இல்லை, பாவமே இல்லை. ஆனா அது உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்டது இல்லை. நான் முழுவதுமாக என்ன செய்கிறேன்? சிலுவையில் அறைகிறேன். ஒரு நாள் வரும், நான் சொல்லுவேன், நீங்க ஒருவேளை இப்போ உங்களுக்கு அது புரியாது, புரியாம இருக்கலாம். ஒரு நாள் வரும், நீ உட்கார்ந்து யோசிப்ப, உனக்கு இந்த பூமி மேல எது மேலையுமே பற்றே இருக்காது. எதை பத்தியுமே இது இருந்தாதான் நான் இருப்பேன், இது எனக்கு வேணும், இது இருந்தா நல்லா இருக்கும், அடுத்து நான் இதை வாங்கணும், என்னை எப்படியாவது என் வாழ்க்கையில இதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டு ஒண்ணுமே இருக்காது உனக்கு. எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு விஷயம் நான் மனுஷன் ஓட முடியுமா? ஓட முடியும். ஒரே விஷன் எனக்கு அவர் வச்சிருக்கிறாரு, அந்த விஷனை மட்டும்தான் நான் பார்த்துட்டு ஓடுவேன். அந்த இடத்துக்கு வர முடியுமா? முடியும். இந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் அவளால தைரியமா சொல்ல முடியுது, நான் உன்னை பார்த்துட்டேன், அதைத்தான் வாஞ்சியா தொடருவேன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இருக்கிற எதையும் பார்க்க மாட்டேன். நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையா பரலோகத்துக்கு போய் தேவனையும் தனக்கு தேவன் நியமிச்சிருக்கிறதையும் ஒருத்தன் பார்த்துட்டானா அவனால இந்த பூமியில எதையுமே நேசிக்க முடியாது, எதையுமே கேட்க முடியாது. நான் சொல்ல புரியுதா? இந்த வசனங்களை அதிகமா தியானிக்கவே நமக்கு உலகம் என்ன ஆகுது? வெறுக்குத. பரலோகத்துக்கே போய் தேவனையே பார்த்துட்டு, இந்த வாரு உனக்கு நான் கட்டி வச்சிருக்கிறது இதுதான், நீ இங்கதான் எனக்காக வாசம் பண்ண போற வீடு சொல்லல. நானு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன், அது ஜீவ கிரீடமோ ஜீவ விருட்சமோ
அல்லது நீ ஆலயத்தில் தூணா இருப்பாயோ, அல்லது அந்த வலது பாசத்தில் உட்காருவாயோ, அல்லது புதிய நாமத்தை தருவேனோ, வெண்மையான குறிக்கல்ல தருவேனோ, ஏதோ ஒன்று தரப்போறேன். அதை நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் பூமியில இருக்கிற எதுனாலே எனக்கு என்ன வராது, ஆசையே வராது. ஏன்? இது எல்லாம் இந்த பூமியில இருக்கிற அத்தனையை விட தி பெஸ்ட் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு அருமையான பிரியாணி ஒரு இடத்துல சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ எந்த வீட்டுல போய் போட்டாலும் சாப்பிட்டேன் அந்த மாதிரி வராது. அங்க ஒரு வீட்டுல டீ கொடுத்தாங்க அந்த மாதிரி வராது. தி பெஸ்ட் அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற கீழே இருக்கிற எவ்வளவு பெஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். அப்ப நான் பரலோகத்திலே எனக்கு நியமிச்சதை நான் போய் ஆதியில பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து என்ன கேட்க மாட்டேன். எனக்கு எப்படியாவது சாவத்துக்குள்ள ஒரு வீடு, சொந்த வீட்டுல சாகணும். நான் எப்படியாவது சாகத்துக்குள்ள அந்த சிவப்பு கல்லு வச்ச மூக்குத்தியை வாங்கி ஒரு தடவையாவது போட்டு பாத்துறேங்க. நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது அந்த 5 குடி செயினை ஒரு தடவை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு நான் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஏன்? நீ இன்னும் ஆரோனின் முறைமைக்குள்ள மட்டும்தான் இருக்க. உனக்கு அழைப்பு மெல்கிசேதேக்கின் முறைமை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாலும் நீ இன்னும் ஜாயின் பண்ணல. அந்த டிராவல்ல நீ போக ஆரம்பிச்சினா நான் சொல்லுவேன், நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ல கூட இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கவே இருக்காது. எதையோ ஒண்ணு எடுத்து போட்டு நீ போயிட்டே இருப்ப. உன் சிந்தனை எல்லாம் கர்த்தர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கார். பரலோகம் அப்படியே முழுவதும் ஆளுகை செய்திருக்கோம். உன் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரும் வசனமும் ஆராதனையும் எப்ப கர்த்தரை பார்ப்போம், பேசுவோம், வழிபாடு கிடைக்கும் போயிட்டே இருக்கும். இதற்கு பேர் தான் தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிறார். இந்த இடத்தை நீ அடையிற வரைக்கும் அது ஒரு சுய பரிசோதனை. வெரி சிம்பிள். உன் மாம்சம் எதையாவது விரும்புதா? அது நான் சொல்றது நியாயமானது. பாவத்தை விட்டுருங்க, நீங்க பாவத்துக்கு போயிடாதீங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதை விட்டுருங்க. அதெல்லாம் உலகத்தானே விரும்புறான். அதெல்லாம் தாண்டி நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கதையும் தாண்டி என்ன, நீ வெறும் ரசம் தானா? சிக்கன்ல ஒண்ணு செய்வியா? இல்ல செய்யல, திங்க முடியாது. என்ன பிரதர் இப்படி போறீங்க? பாஸ்டர், நான் கஷ்டப்பட்டுட்டு வரேன். நான் ஒரு சிக்கன் கேட்கறது தப்பா சரியா? தப்பே கிடையாது. நீங்க சிக்கன் கேட்கலாம். ஆனா இன்னும் சிக்கன் இல்லாட்டி என்னால சாப்பிட முடியாதுன்ற நிலைமை இருக்குல்ல, அதுதான் தப்பு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமும் எனக்கு அகதியாகிறது.